அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் வட்டாரம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, யூனிட் 3ல வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. அது பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம் 1828 யாரு தோற்று வச்சிருக்காங்க? ராஜாராம் மோகன் ராய். அதனால அவரை இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உருவ வழிபாடு கூடாது, ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒரு கடவுள் கொள்கை, உருவ வழிபாட்டை எதிர்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா 1828 ஸ்டார்ட் பண்றாங்க. 29ல வில்லியம் பெண்டிங் பிரபுவோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சதி உடன்கட்டை வந்து ஒழிக்கிறாங்க. 1811 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அணியை வந்து உடன்கட்டை ஏறதுக்காக கூட்டிருப்பாங்க. அதை ரொம்ப பாதிச்சிருக்கோம். அதனால இவர் என்ன பண்ணிருப்பாரு, 1829 எப்படியாச்சும் இந்த வந்து உடன்கட்டை சதி அப்படிங்கறத ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா, சௌமத் கௌமுகி அப்படிங்கிறது வங்க மொழி பத்திரிகை, மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழி பத்திரிகை அப்படின்னு சொல்றாங்க. சௌமத் கௌமுகினா வங்காள மொழி, மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவரு 1815 என்ன பண்ணிருப்பாங்க, இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது 1828 வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்கும். இந்த 1815 என்ன வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறதையும், இவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டம், இவர் பேர் வந்து ராம் மோகன் ராய் அப்படிங்கிறது தான். இவருக்கு ராஜான்ற பட்டம் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆரிய சமாஜம் 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் தலைமையகம் ஸ்டார்டிங்ல பம்பாயில இருக்கும். அப்புறமேட்டுக்கு அதை லாகூருக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க, மாத்திருவாங்க. இவர் கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி திரும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிற மதங்களுக்கு மாறியதா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிற மதங்களுக்கு மாறிய இந்துக்களை மீண்டும் தன் தாய் மதத்திற்கே மாற்ற தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது. இவருடைய நூல் பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது. தேர்டு, ராமகிருஷ்ணா மிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1897. ராமகிருஷ்ணா மிஷன் யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சிருப்பாரு. விவேகானந்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா பரமஹம்சரோட சீடர் தான் விவேகானந்தர். அதனாலதான் அவருடைய பேரே ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் முக்கிய நோக்கம் என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1893 செப்டம்பர்ல சிகாகோ உலக சமய மாநாட்டில் விவேகானந்தரின் புகழ்பெற்ற உரை ஒண்ணு ஏற்படுத்தியிருப்பாங்க. செப்டம்பர் 11 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 1893 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தன்மை சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் எங்க வந்து கலக்குது, எல்லாமே கடல்ல தான் வந்து கலக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, உலக ஒற்றுமைக்காக பேசியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு, சிகாகோ மாநாடு 1893. பிரம்ம ஞான சபை அதுவும் 1875 தான். மேடம் பிளவான்ஸ்கி அம்மையார் மற்றும் கர்னல் ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, நியூயார்க்ல தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை அடையாறுக்கு வந்து அதை மாத்திருப்பாங்க. சென்னை அடையாறுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1893 அன்னிபெசன்ட் வந்து இருப்பாங்க. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் அவங்க ஏற்படுத்தினது, அன்னிபெசன்ட் ஏற்படுத்தினது கோம்பூர் 1916. உங்களுடைய பத்திரிகை நியூ இந்தியா, காமன்வெல்த், இது 2 தான் அவருடைய பத்திரிகை. அன்னிபெசன்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுதந்திரமா அடிமையா இருக்கிறத விட மாட்டு வண்டியில சுதந்திரமா போற மாட்டு வண்டியில சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமானதாக, வேகமாக செல்லக்கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரமாக செல்லக்கூடிய மாட்டுடைய மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100% முக்கியமான கோட்டா பார்க்கப்படுது. தமிழகத்தில் சமூக மறுமலர்ச்சி தமிழகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க. 1865 ராமலிங்க அடிகளார் வள்ளலார். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும். அதான் ஜீவகாருண்யம். ஜீவன்னா ஒழிக்குது, ஜீவகாருண்யம் அப்படிங்கறது அன்பு செலுத்துங்க. 1867 வடலூரில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க தர்மசாலை ஏற்படுத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு வந்து இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது.
திருவருட்பா இவருடைய நூல் என்னன்னு சொல்றாங்க, வள்ளலாருடைய நூல் வந்து திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், பொலிவில் ஒடுக்கம், சின்மய தீபிகை இதெல்லாமே சொல்லுவாங்க. சோ அதுல எது வந்து பதிப்பிச்ச நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டேன். வைகுண்ட சுவாமிகள் 1809 1851 ஐயாவளி. இயக்க பெயர் வந்து ஐயாவளி. ஆனா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல வந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. திருவிதாங்கூர் அரசின் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடினார். சமத்துவ உணவை வலியுறுத்தி இழந்தாங்கள் அமைச்சிருப்பாரு. அகிலம் திரட்ட அம்மானை அப்படிங்கிற நூல் வந்து வைகுண்ட சுவாமியினுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி குறிப்பிடக்கூடியது. 1845 1914 அயோத்தியதாசனுடைய காலம். இவரு தென்னிந்திய சமூக மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. அத்வைதானந்த சபா 1870, திராவிட மகாஜன சபை 1891, 1907 பாத்தீங்கன்னா ஒரு பைசா தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அது 1908 பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாறி இருக்கும். ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு அழைத்தவர் அயோத்தியதாசர். பொருளாதார சுரண்டல் பாத்தீங்கன்னா 3 கட்டமா நடக்குது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஒரு மூலப்பொருள் வழங்கும் நாடாக தங்களுடைய முடிவற்ற பொருட்களுக்கு சந்தையாக பயன்படுத்தினர். 3 வகையில பாத்தீங்கன்னா வணிகம் மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். இது 1757 இருந்து 1718, 1818 இருந்து 1858, அப்புறம் 1858 அப்புறம். வணிக மூலதன காலம்னா கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக கொள்கை மற்றும் வர்த்தக ஏகமுகம். தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் கைவினை தொழில்கள் அழிவுட்டன, இந்தியா ஒரு சந்தையில் மாற்றப்பட்டது. நிதி அப்படின்னா ரயில்வே, தேயிலை தோட்டங்கள், வங்கிகளில் பிரிட்டிஷ் மூலதனம் முதலீடு செய்யப்பட்டு லாபம் சுரண்டப்பட்டது. செல்வ சுரண்டல் கோட்பாடு இதை யார் சொல்லியிருக்காங்க? தாதாபாய் நவ்ரோஜி. வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் செல்வம் எவ்வித பிரதிபலனும் இன்றி லண்டனுக்கு கடத்தப்பட்டதே இந்தியாவின் வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இவர் அனைத்து தீமைகளின் தீமை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, கல்வினால தேசிய மறுமலர்ச்சி, தேசியம் வந்து நிறைய காரணங்களுக்காக மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமாஜமா தோன்றிருக்கு இல்லையா, பக்தி மார்க்கம் மூலமா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சாதிய கொடுமைகள் எல்லாமே ஒரு சபையா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஆங்கிலேயர்கள் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆங்கிலம் எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதுக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுதான். டிபி மெக்காலே ஆங்கிலேய கல்வி ஆண்டு 1835. வில்லியம் பென்னிங் பிரபுவின் ஆட்சி காலத்தில் மெக்காலே கல்விக்குழுவின் தலைவராக இருந்தார். மெக்காலே கல்விக்குழுவோட தலைவராக இருந்திருக்காரு. 1835 சமஸ்கிருதம் மற்றும் அரபு மொழி பயிற்று முறை எதிர்த்து ஆங்கிலேய வழி கல்வியை அவர் ஆரம்பிச்சிருக்காரு மெக்காலே. அவர் முக்கியமான ஒரு கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சொல்லியிருப்பாரு, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாகவும், ரசனையிலும் கருத்திலும் ஒழுக்க நெறியிலும் அறிவிலும் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷரை தான் நான் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது ரொம்ப முக்கியம். முக்கிய கல்வி சட்டங்கள் மற்றும் குழுக்கள். 1818 இந்திய கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சார்லஸ் புத்தரிக்கை 1857. இது இந்திய கல்வியின் மகாசாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதன் விளைவாக சென்னை, பாம்பே, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் 1857 தொடங்கப்பட்டன. ஹண்டர் கல்வி குழு பாத்தீங்கன்னா 1882 தொடக்க கல்வி மற்றும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஹண்டர் கல்வி குழு இது கேட்பாங்க, தொடக்க கல்வி மற்றும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த குழு எது அப்படின்னா ஹண்டர் கல்வி 1882. ராலே குழு பல்கலைக்கழக சட்டம் 1904. வாசன் காலத்தில் பல்கலைக்கழகங்களை தன்னாட்சி அதிகாரத்தை குறைக்க கொண்டு வரப்பட்டது. சாட்லர் குழு 1917 கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் குறைபாடுகளை ஆராயவும் இடைநிலை கல்வியை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டதுதான் அது. பாருங்க, திரும்பி ஒரு தான், ஆனா அது இல்லாத விஷயம் தான் படிச்சுக்கோங்க.
ராஜாராம் மோகன் ராய் 1828 கல்கத்தா, உப்பு வழிபாடு எதிர்ப்பு, ஒரு கடவுள் கோட்பாடு, வில்லியம் பென்னிங் பிரபு 1829 சதி. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாராம் மோகன் ராயை அழைக்கிறோம். பிரார்த்தன சமாஜம், அத்மாராம் பாண்டரங்கன் 1867 பம்பாய். ஆர்ஜி பண்டார்கர், நீதியரசர் மகாதேவ், எம்ஜி ரானடே என்பதால் உருவாக்கப்பட்டது. சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் கல்வி. ஆரிய சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 பம்பாய். வேதங்களை நோக்கி திரும்புக, சத்யார்த்த பிரகாஷ். பிற மதங்களில் மாறிய இந்துக்களை மீண்டும் தாய்மதத்திற்கு கொண்டு வரக்கூடிய சுத்தி இயக்கம். ராமகிருஷ்ணா இயக்கம், ஒன்மார்க்காருக்கு. சுவாமி விவேகானந்தர் 1897 வேலூர். மனிதனுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை, ஜீவனே சிவன் 1893 சிகாகோ மாநாடு. தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை, மேடம் பிரவாட்ஸ் கம்மையார், கர்னல் ஆல்காட் 1875 நியூயார்க். 1882 தாயகம் திரும்பி சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. நிபசன் அம்மையார் இந்தியாவில் இயக்கத்தை பரப்பியவர். இஸ்லாமிய சீர்திருத்தம். இஸ்லாமிய சீர்திருத்தம் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சர் சையத் அகமது கான். அலிகார் முஸ்லிம்கள் மேற்கத்திய கல்வியை ஏற்பதன் மூலமா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பியிருக்காங்க. இவங்க 1875 பாத்தீங்கன்னா முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி அப்படிங்கறத அலிகார்ல வந்து நிறுவியிருப்பாங்க. அது 1920 அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமா மாறி இருக்கும். யோபால் பல்கலைக்கழகம், முகமது காசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோகி இவங்க வந்து 1866 உத்தரப்பிரதேசம். இது ஒரு மீட்பு இயக்கம். இது அலிகார் இயக்கத்திற்கு மாறாக மேற்கத்திய கல்வி மற்றும் கலாச்சாரத்தை எதிர்த்து இஸ்லாமிய பழமைவாத கொள்கைகளை பாதுகாப்பதால் நோக்கமா பார்க்கப்பட்டிருக்கு. அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் இஷா குலாம் அகமது. உலகளாவிய சகோதரத்துவம் மற்றும் மனிதாபிமான கொள்கைகளின் அடிப்படையில் இஸ்லாத்தை புதுப்பித்தல் அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது தேசிய மறுமலர்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான். செகண்ட் பார்ட் வந்து திரும்பவும் ஒரு விஷயம் பண்ணிருக்கிறேன். நீ ஒரே வாட்ச் பண்ணிட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.